தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் உலக ஆசைகளை விட்டு என் சமூகத்தில் ஜெபத்தை விதை. அப்போது நான் உன் உறவுகளை புதுப்பித்து உனக்கு பூரண ஆரோக்கியமும் புது ஜீவனும் தருவேன். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலகத்தின் ஆசைகளை தேடி தேடி ஓடி இன்று உங்கள் உடலில் பலவீனமும் குடும்பத்தில் சமாதானமின்மையும் உங்கள் வாழ்க்கையை வாட்டுகிறதா? கவலைப்படாதீர்கள். தற்காலிகமான சிற்றின்பங்களில் மனதை செலுத்தி ஏமாந்து போன உங்களை பார்த்துதான் வேதவசனம் எச்சரிக்கிறது. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் என்று. நீதிக்கென்று விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பீர்கள் என்கிற வேத சத்தியத்தின்படியே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலனை நீங்கள் இன்றே நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். கேயாசி உலக பொருட்களுக்கு ஆசைப்பட்டு தன் சரீரத்தில் கொடிய குஷ்டரோகத்தை பலனாக பெற்ற பயங்கரமான சரித்திர சம்பவத்தை சற்று எண்ணி பாருங்கள். மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்ததால் வந்த அந்த பயங்கரமான வியாதி அவனுடைய வாழ்க்கையையே அழித்தது போல உலக சிந்தனைகளே உங்கள் குடும்பத்தின் பிரிவினைக்கும் பலவீனத்திற்கும் ஆணிவேராக இருக்கிறது. இந்த தவறான பாதையை விட்டு விலகி தேவனுடைய பாதத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது மட்டுமே உண்மையான விடுதலையை நீங்கள் கண்டடைய முடியும். ஆகவே இனிமேல் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்தை விதையுங்கள். அது உங்கள் மாம்சத்தின் கட்டுக்களை உடைத்து எறிந்து உடைந்த உறவுகளை புதுப்பித்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஜீவனையும் பூரண ஆரோக்கியத்தையும் நிச்சயம் உங்களுக்கு திரும்ப தரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இப்போது கேட்ட வார்த்தைகளின்படி நடக்க எனக்கு உதவி செய்தருளும். இந்த நாள் முழுவதும் உமது கிருபையால் என்னை அபிஷேகித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். கர்த்தாவே, இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுவோரின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். இயேசுவே, உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.